Welcome to Jelly Math. Learn maths in a easy way with Jelly Math. இப்போ நம்ம பார்க்குற டாபிக் என்னன்னா சாப்டர் 1ல எக்ஸசைஸ் 1.1ல இருக்கிற ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் என்னது? Express each number as the product of its prime factors. ஸோ இதில் நம்ம கீழே கொடுத்துருக்க இந்த நம்பர்ஸோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான். ஸோ இது நம்ம செஞ்சு இதோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்னலாம் அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சம் செய்யலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 140 கொடுத்துருக்காங்க. ஸோ 140யோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்னென்று கண்டுபிடிக்கலாம். ஸோ 140க்கு ஃபஸ்ட்டு சம் செய்யலாம். 140. ஸோ ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 7 2s are 14. Next is 2 3 2s are 6, remaining 1 10. 5 2s are 10. Next 1 2 is 2, remaining 1 15. 7 2s are, ஸோ இது 2ஆல் போகாது அப்படி தானே. ஸோ அப்போ நம்ம எந்த டேபிள் எடுத்துக்கலாம்? 2 போகலைன்னா 5th டேபிளில் போடலாமா? ஸோ 5th டேபிளில் போட்டால் என்ன வரும்? 7 5s are 50. ஸோ அப்போ 140யோட ஃபேக்டர்ஸ் என்னதான்? 2 into 2 into 5 into 7. ஸோ ஃபேக்டர்ஸ் இஸ் எப்படி எழுதலாம்? 2 square into 5 into 7. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் செய்யலாம். 156ஓட ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அகைன் இதே மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 156. என்னோட செகண்ட் டேபிள் 7 2s are 14, remaining 1. 6 2s are, 8 2s are 16. Next 3 2s are 6, remaining 1. 9 2s are 18. இது தேர்ட் டேபிளில் போகுமா? ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இப்போ செகண்ட் டேபிளில் டிவைஸ் ஆகும்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? லாஸ்ட் நம்பர் நம்மளுக்கு இப்போ 156 லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பராக இருக்கணும். ஸோ ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக 2ஆல் டிவைட் பண்ணுவோம். இப்போ 3ஆல் டிவைட் ஆகுதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ இதில் உள்ள நம்பர்ஸை ஆட் பண்ணி பார்க்கணும். 1 + 5 + 6. ஸோ ஆட் பண்ணால் 12. ஸோ 12 is divisible by 3. ஸோ this number is divisible 3. ஸோ அதே மாதிரி இதுவும் 3ஆல் டிவைட் ஆகுதான்னு இப்படி கண்டுபிடிக்கலாம். ஸோ 3யும் 9 ஆட் பண்ணால் 12. ஸோ இட்ஸ் divisible by 3. ஸோ 3ஆல் டிவைட் ஆகுது. ஸோ 1 3 3 3 3s are 9. ஸோ இதுதான் 156ஓட ஃபேக்டர்ஸ். 2 into 2 into 3 into 30. ஸோ இது எப்படி எடுக்கலாம்னா 2 square into 3 into 30. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம். ஸோ நம்மளோட தேர்ட் சம் என்னது? ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். 25. ஸோ இதில் லாஸ்ட் இது 5ஆல் 5 இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக 5ஆல் டிவைட் ஆகும். ஸோ 7 5s are 35, remaining 3. 6 5s are 30, remaining 2. So 25. 5 5s are 25. Again, this is divisible by 5 because 5 is the ending digit.
So 1 5 is 5, remaining 2 26, 5 5 are 25, remaining 1 53. So next வந்து நமக்கு 3 ஆல டிவைட் ஆகுதான்னு பார்க்கலாம். 1 plus 5 plus 3 is 9. 9 is divisible by 3, so this number is divisible by 3. So 3 ஆல டிவைட் ஆகும். So 5 3s are 15, 1 3 is 3. Next 51 3 ஆல டிவைட் ஆகுமா? 6. So 6 is divisible by 3. So 3 ஆல டிவைட் ஆகும். 1 3 is 3, remaining 1 21, 7 3 is 21. So இதோட factors என்னெல்லாம்? 25 ஓட factors 5 into 5 into 3 into 3 into 17. So the 5 square into 3 square into 17 into everything. So இதான் இதோட answer. So next sum பார்க்கலாம். Next நமக்கு fourth sum. Fourth sum என்னன்னா 5005. So இதோட factors கண்டுபிடிக்கணும். 5005. So இது ending digit is 5. So this number is divisible by 5. So 1550. Next 15 is 5. Next வந்து இது எதால டிவைட் ஆகும்னு பார்க்கணும். ஸோ இது வந்து ஆட் நம்பர்னால 2 டிவைட் ஆகாது. 3 இதை ஆட் பண்ணால் 2 தான் வருது. ஸோ இட்ஸ் நாட் divisible by 3. நெக்ஸ்ட்டு இது 5 எண்டிங் டிஜிட் 5 இல்லை. ஸோ 5 ஆலே டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட்டு 7 ஆல இதை டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 7 1 7 is 7, remaining 3, so 30. 4 7 is 28, remaining 2, so 3 7 is 21. So next இது எதால டிவைட் ஆகும்னு பார்ப்போம். இது வந்து அதாவது நம்மளோட ஆல்டர்னேட்டிவ் டிஜிட் எடுக்கணும். இப்போ ஆல்டர்னேட்டிவ் டிஜிட் எடுத்து மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 0 ஆர் 11 வந்துச்சுன்னா அது divisible by 11. So alternative digit எடுத்தால் 4 minus 4 is 0. So this is divisible by 11. So 11th table போடலாமா? 1 11 is 11, remaining 3, so 33, 3 11 is 33. So இதோட factor என்னன்னா 5 into 7 into 11 into 30. So next ஒரு sum இருக்கு. 6th sum. 6th sum என்னன்னா இது கொஞ்சம் டஃபா இருக்கும். ஆனால் ஈஸி தான், வெரி வெரி ஈஸி. ஸோ இந்த 6th sum கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து எதால டிவைட் ஆகும்னு பார்க்கணும். இது வந்து கொஞ்சம் பெரிய டேபிளில் தான் போகுது. கொஞ்சம் இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 17 டேபிள் வருது. இப்போ 17 வந்து எத்தனை டைம் போகும்? 17 4ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 7 4s are 28, 1 4 is 4, 4 and 2 are 6. ஸோ 68 வரும். 7 4s are 68. ஸோ ரிமைனிங் எத்தனை வரும்? 74ல் 68 போச்சுன்னா ரிமைனிங் 6 வருமா? சாரி 17 into 4 பண்ணால் நமக்கு 68 வந்துருக்கு. ஸோ ரிமைனிங் உள்ள நம்பர் பார்க்கணும்ல. ஸோ இதில் நம்ம 4 போட்டுக்கலாம். 74ல் 68 போச்சுன்னா நமக்கு எத்தனை கிடைக்கும்? 6 கிடைக்கும். ஸோ இதில் 62 இருக்குன்னு மீனிங். ஸோ அகைன் 17-ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இதில் 62 இருக்குது. 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 7 3s are 21, 2 1 3 is 3, 2 வந்து என்னது 51. ஸோ 62ல் 51 போச்சுன்னா எத்தனை இருக்கும்? 1 1. ஸோ ரிமைனிங் இதில் வந்து 3 இருக்குது, இதில் 11 இருக்குது. அப்போ இதில் இவ்வளோ இருக்குன்னு தான் இருக்கும். ஸோ அடுத்தது 119 எந்த நம்பர் போட்டால் வரும்னு பார்ப்போம். ஸோ 17ஆல் 7ஆல் டிவைட் பண்ணுவோம். 7 7s are 49, 4 1 7 is 7, 7 4 11. ஸோ
செவன்த் டேபிள் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இதில் வந்து 7 வரும். ஸோ இதை வந்து அகைன் 90னால் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 90னால் டிவைட் பண்ணி பார்க்கலாம். 90 2ஆல் டிவைட் பண்ணால் 9 2 ஆர் 18 1 1 2 3 4 38. இதில் வந்து என்ன கிடைக்கும் 2 43ல் 38 போச்சுன்னா 5. ஸோ 57 இருக்குன்னு இருக்கும். ஸோ 19 into 3 போட்டு பார்ப்போம். 9 3s are 27, 2 1 3 3 5. ஸோ இதில் வந்து 23 வரும். ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் என்னதான் 17 into 19 into 23. ஸோ இன்னைக்கோட சம்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So practice well and go high. See you in the next video. Bye friends.